ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம 2025ஆம் ஆண்டில் இல்லை, உண்மையிலேயே 1728ஆம் ஆண்டில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். நம்ம முன்னோர்கள் வரலாற்றையே பொய்யா எழுதி வச்சுருக்காங்களாமா. நான் சொல்கிறத நம்ப முடியல. இதுக்கு பேர் தான் பேம்டம் டைம் ஹைப்போதிசிஸ். இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் பேம்டம் டைம் ஹைப்போதிசிஸ்? கிபி 614 911 வரை இருக்கிற 297 ஆண்டுகளும் வரலாற்றில் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 297 ஆண்டுகளையுமே 2 பேர் சேர்ந்து போலியாக உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யார் அந்த 2 பேர்னா, போப் சில்வஸ்டர் II ரோமன் எம்பரரான ஓட்டோ III. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 297 ஆண்டையும் போலியாக உருவாக்கி வச்சுருக்காங்களாம். காரணம் ஏன்னா, இவங்களோட ஆட்சி காலத்தை கிபி 1000ன்னு பிரம்மாண்டமாக காட்டுறதுக்காக தான். ஹூ டிஸ்கவர்டு திஸ் தியரி? இந்த தியரியை யார் சொல்கிறான்னா, ஜெர்மனை சேர்ந்த வரலாற்று ஆர்வலரான ஹெரிபர்ட் இல்லிக் அப்படின்றவர் சொல்கிறாரு. 1996 இதை பற்றி டேஸ் எர்ஃபோண்டினி மிட்டலேட்டர், அதாவது கற்பனை செய்யப்பட்ட இடைக்காலம் அப்படின்ற புக்கை எழுதி வெளியிடுறாரு. இந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜூலியன் கேலண்டர் கிமு 45 ஜூலியஸ் சீசரால் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற கேலண்டர் கிரிகோரியன் கேலண்டர் 1582 போப் கிரிகோரி 8 மூலமாக உருவாக்கப்பட்டது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 297 ஆண்டுகள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு இவர் கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. இவர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன், கேளுங்க. போப் சில்வஸ்டர் II ஓட்டோ III சேர்ந்து வரலாற்றை போலியாக எழுதி வச்சுருக்காங்கன்னு இவர் சொல்கிறாரு. அவங்க காலத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்களை வச்சு கற்பனையான சில கதாபாத்திரங்களையும் சில நிகழ்வுகளையும் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு இவர் சொல்கிறாரு. அதாவது சார்லி மேக்னி, யூரோப்போட நிறுவனர்னு சொல்லப்படுற இவரே ஒரு கற்பனை கதாபாத்திரமாமா. ஆல்ஃபர்ட் த கிரேட், வைக்கிங்ஸோட போர் தொடுத்து இங்கிலாண்டை மீட்ட இவர் கூட கற்பனை கதாபாத்திரம்னு இவர் சொல்கிறாரு. இவர் தான் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தா, இவருக்கு சப்போர்ட்டாக ரஷ்யாவிலிருந்து இன்னொருத்தர் வராரு. அவர் தான் அனட்டோலி ஃபோமிகோ, கணித பேராசிரியர். இவர் இல்லிக்கு சப்போர்ட்டாக அவரை விட வித்தியாசமாக ஒன்று சொல்கிறாரு. அது என்னன்னா, 12ஆம் நூற்றாண்டில் ஸ்பார்ட்டா நாட்டோட மன்னர் மெனலாஸ் அரசரோட மனைவி ஹெலனை ட்ராய் நாட்டோட இளவரசர் பாரிஸ்க்கு கடத்திட்டு போகிறாரு. இதனால் கிரீக் பீப்புள் ட்ராய் நாட்டுக்கு படையெடுத்து போகிறாங்க. அந்த போருக்கு பேர் தான் ட்ரோஜன் வார். இந்த வாரம் 1095 முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்த கிறிஸ்டின்ஸோட சில லேண்ட்ஸை மீட்கிறதுக்காக கிறிஸ்டின்ஸ் நடத்தின வார் தான் குருசேடர்ஸ் வார். இந்த 2 போருமே ஒன்று தான், வேற வேற கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கிங்கிஸ் கான் 1206 மங்கோலியா துருக்கி இனக்குழுக்களை இணைச்சு மங்கோலியா பேரரசை உருவாக்குனவர். இவரும் 434 AD ஹன்ஸ் அலான்ஸ் கெபிட்ஸ் சென்ட்ரல் யூரோப்பிய ஆட்சி பண்ண அட்டீலா பேரரசரும் ஒன்று தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இல்லி காலண்டர் தப்புன்னு சொன்னால் இவர் 2 பேரும் 2 வாரம் ஒன்றுன்னு சொல்கிறாரு. கேட்குறக்கே ஒரே குழப்பமாக இருக்குல்ல. வாட் ஹிஸ்டாரியன்ஸ் சேஸ்? ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிபி 614 911 வரையும் உண்மையிலே இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆதாரமும் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற ஆதாரங்களை வாங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் தான் ஏசியாவில் இஸ்லாம் மதம் அரேபியா தீபகற்பத்தில் தோன்றி மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கான்னு ஏசியா ஃபுல்லாக பரவி இருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் தாங் அரச மரபு, அதாவது சீன வரலாற்றோட பொற்காலமாக இருந்திருக்கு. சீனாவோட ஆர்ட், லிட்ரேச்சர், டெக்னாலஜி அந்த காலத்தில் தான் பாப்புலராக இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் தென்னிந்தியாவோட பேரரசர்கள், அதாவது பல்லவர்கள், பாண்டியர்கள், சாளுக்கியர்கள்னு பேரரசர்கள் பெரும் செல்வாக்கோட வாழ்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஆப்பிரிக்காவில் இஸ்லாம் படையெடுப்புகள் வட ஆப்பிரிக்கா ஃபுல்லாக பரவி இருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்காவோட கிளாசிக் மாய நாகரிகம் உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த மாதிரி பல ஆதாரங்களை ஹிஸ்டாரியன்ஸ் அடிக்கிட்டே போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆதாரங்களையும் ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. ட்ரீ ரிங்ஸ், அதாவது ஒரு மரத்தை வெட்டினோம்னா வட்ட வட்டமாக இருக்கும். ஒரு ஜோடி வட்டம் மரத்தோட ஒரு வயசு.
எத்தனை வட்டங்கள் இருக்கோ அதில் பாதி மரத்தோட வயசு. இந்த கால்குலேஷன் யாராலையுமே மாற்றவே முடியாது. அந்த காலகட்டத்தில் மரங்கள் இருந்திருந்ததை ஹிஸ்டாரியன்ஸ் இதை வச்சு நிரூபிக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்த சூரிய கிரகணங்களை ஹிஸ்டாரியன்ஸ் நிரூபிக்கிறாங்க. கிமு 632 ஜனவரி 27 நடந்த சூரிய கிரகணம் ரொம்பவும் பிரபலமானது. ஏன்னா அது முகமதுவின் சூரிய கிரகணம் அப்படின்னு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தொல்பொருள் எச்சங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த சைனாவோட டேங் டைனாசிட்டியோட பேலஸ், தியான் லாங்ஷன் குரோட்டேஸ் அப்படின்னு சொல்லப்படுற புத்த குகைகள், ஆப்பிரிக்காவோட அப்புறம் யூரோப்போட கேரோலிகியன் கட்டிடங்கள் இதெல்லாமே இருந்ததுக்கான தொல்பொருள் எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா ஆதாரங்களும் கிமு 614 911 வரை காலகட்டங்கள் இருந்திருக்குன்னு நிரூபிக்குது. Why does this seem attractive to some people? அரசியல். ஜெர்மானியும் ரஷ்யாவும் அவங்களோட நாட்டு வரலாற்றை முக்கியமாக காட்டணும்னு இந்த காலகட்டங்கள்லாம் இல்லைன்னு அவங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மனுஷங்க அதிகாரத்தில் இருக்கவங்கள நம்பாத மனநிலையினால தான் அந்த காலகட்டங்கள் இல்லைன்னு நம்பிட்டாங்க. சரி, ஏதாவது இருந்தாலே அதில் ஏதோ உண்மை மறைஞ்சிருக்க மாதிரி தான் தெரியும். அதனாலேயே அதை பல பேர் நம்பிட்டாங்க. கன்க்ளூஷன்: உண்மையிலே இது ஒரு பொய் கூற்றாக தான் தெரியுது. வரலாற்று ஆதாரங்கள் படி கிபி 614 911 வர காலகட்டங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமான யோசனைலாம் வரும்போது தான் நம்ம வரலாற்றை பற்றி நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இந்த ஆண்டுகள் இல்லையான்னு பார்க்க இப்போது அந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அந்த மாதிரி தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.